குருவே சரணம். குருவின் திருப்பாதம் போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. நாளை சிவன் ராத்திரி அனைவருக்குமே தெரிந்திருக்கும். சிவன் ராத்திரி 4 கால பூஜையுமே மிக மிக முக்கியமானது. முடிந்தவங்க, ரொம்ப நாளாக வேண்டுதல் வச்சுட்டே இருக்கிறவங்க, எனக்கு இது நடக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க, கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகத்திற்கு எல்லா பொருட்களும் வாங்கி கொடுங்க. எதுவுமே என்னால் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னா அருகம்புல் நிறைய வாங்கி கொடுங்க. நீங்கள் வாங்கவே வேண்டாம். எல்லா செடிகளுக்கும் இடையிலேயே அருகம்புல் நிறைய இருக்கிறது. எடுக்கும்போது மட்டும் பார்த்து எடுங்க. எடுத்துகிட்டு கழுவிட்டு நீங்கள் கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க. முடிஞ்சால் கூடவே விபூதி வாங்கி கொடுங்க. இது ரெண்டுமே மிக எளியதாக எல்லாருமே கொடுக்கக்கூடிய ஒரு அபிஷேக பொருள் தான். சிவபெருமான் அபிஷேக பிரியர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுவும் விபூதினா அவருக்கு ரொம்ப இஷ்டம். அதனால் முடிஞ்சவங்க கண்டிப்பாக விபூதி வாங்கி கொடுங்க. எண்ணெய் வாங்கி கொடுங்க. நீங்கள் கொடுக்குற எண்ணெய் அன்று இரவு ஏற்றும் தீபத்தில் ஊற்றுவாங்க. அதனால் முடிஞ்சவங்க எண்ணெய் வாங்கி கொடுங்க. இந்த இரண்டும் வாங்கி கொடுப்பதனால என்ன பயன் என்று பார்த்தால் செல்வம் பெருகும், உடல் ஆரோக்கியம் மிக மிக நன்றாக இருக்கும். கூடவே உங்களால் முடிந்தால் வில்வம் வாங்கி கொடுங்க. ரொம்ப எளிமையாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடியது வில்வம். நீங்களும் வீட்டில் வில்வத்தால் அர்ச்சனை செய்யுங்க. 108 தடவை இல்லை, அதற்கு மேலேயும் ஒவ்வொரு காலமும் 4 காலமும் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி 4 காலமும் முடிந்தால் அபிஷேகம் பண்ணுங்கள். இல்லை என்னால் 4 காலம் அபிஷேகம் பண்ண முடியாது அப்படின்னிங்கன்னா ஒரு காலத்தில் அபிஷேகம் பண்ணுங்கள். மீதி 4 காலமும் அந்த ஒரு காலத்தையும் சேர்த்து 4 காலமும் அர்ச்சனை செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வச்சு வீட்டிலையே நெய்வேத்தியம் பண்ணுங்கள். இதற்கெல்லாம் மிக மிக முக்கியமானது சிவன் ராத்திரி அன்று முழித்திருந்து தியானம் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளவு நேரம் முழித்திருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருந்து தியானம் பண்ணுங்கள். எதுவுமே நீங்கள் சொல்ல வேண்டாம். அமைதியாக உங்கள் கண்களை மூடிக்கொண்டு பூஜை ரூமில் அல்லது எது உங்களுக்கு பிடித்தமான இடத்துல வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க. முடிஞ்சவங்க ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே இருங்க. இது பண்ணிங்கன்னா உங்கள் ஆத்மா அவ்வளோ ஒரு சந்தோஷப்படும். சிவன் ராத்திரி மட்டும் இல்லை, எல்லா நாட்களுமே நாம் தியானம் பண்ணணும். நம்ம யார், எதற்காக இங்கே வந்திருக்கிறோம், நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சிவபெருமானை வழிபட நீங்கள் யாருங்கிறத அவரே உங்களுக்கு ஒரு நாள் தெரிய வைப்பார். நம்ம கர்மா எப்போதுமே நம்ம அழுத்தி கொண்டே இருக்கிறது. அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் அது அனைத்துமே பிரச்சனைகள் அல்ல, சூழ்நிலைகள் தான். நாம் அது பிரச்சனைகளாக நினைத்து கொண்டே இருக்கிறோம். அத்தனை சூழ்நிலைகளுக்கும் முழு முதற் காரணம் நம்மளுடைய கர்மா தான். கர்மாவை எக்காரணத்து கொண்டும் அழிக்கவே முடியாது. கர்மாவை நம்மளால் குறைக்க மட்டும்தான் முடியும். நாம் இந்த உலகத்தில் வாழும் வரை கர்மாவும் நம்மளுடன் சேர்ந்து பயணிக்கும். நீங்கள் அனைவரும் சிவனை நினையுங்கள். அவர் உங்களை 1000 மடங்கல்ல 1,00,000 மடங்கு நினைப்பார்.